ராகவனே ரமணா ரகுநாத ராகவனே ரமணா ராகவனே ரமணா கல்யாண பெண்கூட உன்னாலே பின்னாகி எழுந்தேனே மண்மேலே கல்யாண பெண்கூட உன்னாலே பின்னாகி எழுந்தேனே மண்மேலே பகிரையினாரா படமலை வாசா பகிரையினாரா படமலை வாசா ராகவனே ரமணா எப்படி தெரியுமா வாச்சிங்க இந்த பாட்டுக்கு வெத்தலை போட்டு மின்னுக்கிட்டு நல்லா வாச்சிக்கிறீங்க. பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பெட்டி, அருமையாக சிறப்பாக வாசிக்கிற ஒரு ஆல்ரவுண்டு, அதை விட தங்கமாக வாசிக்கிற ஒரு மிருதங்கம், எவ்வளோ அழகாக வாசிக்கிறாங்க தெரியுமா? யாரு அவரை சொல்லாமல் இருப்பேனா? சொல்லு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நீங்கள் பேச்சு கொடுத்துட்டீங்களே. அவ்வளோ ஒரு அருமையாக வாசிக்கக்கூடிய ஒரு தாளக்காரர் யாருன்னா மணப்பாறையிலே சிறந்தவர் நம்ம சிவா தம்பி தான். அருமையாக வாசிப்பாப்புல. எந்த நாடகத்தில் பார்த்தாலும் உழைப்பாளின்னு சொல்ல போனோம்னா நீங்கள் 4 பேர் தான். அப்போ நாங்கள் போகிற கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறோம் வர்றோம் இல்லையா? ஆனால் விடிகிறவங்கள 10:30 உட்காந்து 6 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க நீங்கள் 4 பேர் தான். உழைப்பாளினா கொடுக்குற காசு உங்களுக்கு மட்டும்தான் சொல்லி உண்மையிலுமே நான் சொல்கிறேனே, உங்களுக்கு கொடுத்தால நான் சந்தோஷப்படுவேன், அவ்வளோதான். சரி, பிள்ளைங்களை எதிர்பார்க்கணும். கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாட வேண்டும் என்று சொல்லிக்கிறதும் இப்படி ஒரு காலதாமதம். பிள்ளைங்களை பார்க்கலாமா? தூது போக சொல்ல போகிறேன் பிள்ளைங்களையெல்லாம். எது நீ தூது அனுப்புறது? மல்லிகை மல்லிகை தூதாக போ துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. கனவுகள் கோடி கண்ணிலே
வந்து வந்து வாக்குது செல்வகமும் மெல்லியை வந்து வந்து வாக்குது கனவுகள் கோடி கனியே வரவேறும் மலரின் காலும் என்ன தேனும் கலந்தோடும் மீண்டும் மீண்டும் நீ அதை கேட்டு பாரமா பள்ளிகையே போதாத போ சேர்த்து போ கொண்டு நாம் திருநூலாயிரே தேயாமலே திருநூலாயிரே தாங்காது இனி தாங்காது பாடுற பாட்டு ஏதோ ஓரளவு இனிமையா இருக்குது அப்படின்னா காரணம் யாரு? தங்க பிள்ளைங்க. அருமையான ஒரு மைக் செட்டு. இவ்வளோ அழகாக உட்காந்துட்டு மைக் செட்டு நல்லா செஞ்சுருக்கீங்க. அருமையாக உட்காந்து எவ்வளோ அருமையாக ரசிக்கிறீங்க தெரியுமா? இதை விட எங்களுக்கு வேறு என்ன வேணும்? இந்த மகமாயி நாடகம் ரொம்ப தெய்வ சக்தி வாய்ந்த நாடகம். ஜிப்பர் அருமையாக போட்டிருக்கீங்க. அங்கே என்ன பண்ணிக்கிறீங்க எனக்கு தெரியல. சும்மா நாடகம் பார்த்துக்கிட்டுல உட்காந்துருக்கு பார்த்தேன். ஆத்தாடி மனம நன்றி சாமி, நன்றி சாமி. ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. உண்மையிலுமே யார் பாராட்டுறதில்ல, அருமையாக செஞ்சுருக்கீங்க. இந்த இடத்துக்கு இப்படி தான் நடிகர்கள் வரணும், இப்படி தான் நீங்களாம் ரசிக்கணுன்ற அண்ணன் ஒரு அருமையான நடிகர்களை தான் கொண்டு வந்திருக்காங்க. விடுகிறவர்களை பார்த்தா தான் இந்த கதையோட அருமை எப்படி என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். விடிஞ்ச உடனே குறை சொல்லிட்டா கூட பரவாயில்ல, அதுக்குள்ளேயும் எல்லாம் எழுந்து யாரும் போயிடாதீங்க. உங்களை நம்பி தான் இவ்வளோ தூரத்தில் 3 மணிக்கு கிளம்புனா இங்கேருந்து எத்தனை மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டீங்க? அவ்வளோ அசதி, தூங்கத்தான் நேரம் கிடைக்குதா? ஆமாம், சரி, அதுதான் போச்சு. கொண்டு வந்த திருமண்டு. சரி, பிள்ளைங்களை பார்க்குறேன். கொஞ்ச நேரம் விளையாடணும். நிறைய வேலையெல்லாம் இருக்குது எனக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? எதெல்லாம் நான் போய் மூடவா? ஏன் அது ஒரு வேலை தானே, நல்ல வேலை. எந்த வேலையை கொடுத்தாலும் நான் செய்வேன். காட்டு வேலையிலேருந்து கரை வேலையிலேருந்து பயிர் நடுறதா, பயிர் கொடுக்குறதா, கருது இருக்கிறதா, எல்லா வேலையும் செய்வேன். இங்கேயே இருந்து கூட நாளைக்கு செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா கருது விளைஞ்சிருக்கா, பயிர் நடுற வேலை இருக்கா இல்லை? வான்மதியே ஓ வான்மதியே தூது சொல்லு வான்மதியே வான்மதியே எண்ணங்களை அள்ளி விட்டு இந்த மத்த பண்ண
இந்த பாட்டுக்கு ஒரு அழகு அதுதான். நல்லா இருக்குண்ணா. நான் எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறது? அது கேட்க கேட்க அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்தது. நீங்கள் வாசிச்சது 4 பேருமே அழகா. இப்போ நான் வந்து தனிமையாக நிற்கிறேன் அப்படின்னு நான் பிள்ளைங்களை எதிர்பார்த்துக்கிட்டு தான் தனியாக நிற்கிறேன். அந்த பிள்ளைங்க வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து விளையாடணும். சரி, ஒரே ஒரு பழைய பாட்டு. நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன், என் மகராசன் உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன், என் மகராசன் உன்னை காண ஓடோடி யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக நாளோரோடு தனியாக மகராஜன் உன்னை காண ஓடோடி வந்து மறக்க முடியல. ஆமா, எந்த நாடகத்துக்கு போனாலும் அந்த நாடகத்தை மறக்கவே முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சமான நாடகமா போச்சு. உட்காந்து இன்னைக்கு கண்டிப்பா நான் வந்து வர்றால எங்க தங்கச்சி, கடைசி தங்கச்சி, இன்னைக்கு உட்காந்து எந்திரிச்சு ஆட சொல்றேன் பாருங்களேன். அவ்வளோ ஒரு அருமை. அவளுக்கு வந்து அது ஒரு சிறப்பு, உட்காந்து ஆடுறதுல. ஆமாண்ண, இவளும் பாருங்களேன் அவ்வளோ அருமையா உட்காந்து எந்திரிச்சு ஆடு. நல்லா இருக்கு. நீங்க எல்லாருமே அசந்து போற மாதிரி அவள் இன்னைக்கு ஆடுவா பாருங்களேன், அருமையா. நான் எரிக்கிற மேல இருந்து 8 திசை பார்த்திருந்தேன், ஏங்கி காத்திருந்தேன் காணல.
உங்களுக்கு எனக்கு என்ன சண்டையா? என்னங்க அடிச்சு கூப்பிடுறீங்க? எப்படி பார்த்தா எங்க அக்கா வந்துச்சு அடிச்சிங்களா? எங்க அக்கா வந்தா எல்லாம் பயப்படுறீங்க. நான் சொல்றது இதை சொல்றேன். மாமாவுக்கு எங்கெல்லாம் போகுது. உண்மையிலே நீங்க மணப்பாறையில இருக்க வேண்டிய நீங்களே இல்ல. பேசாம மன்னாருடைய பக்கம் வந்துருங்க. ஆமா ஆமா, எங்க அக்காவை கண்டா ஏன் எல்லாம் பயந்து நிக்கிறீங்க? ஆமாங்க, நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம 2 பேரும் டான்சர் வந்தாதான் மிருதங்க வரும், இல்லைன்னா வர்றாதுன்னு காலண்டர்ல எழுதி போட்டுரும். அவருக்கான குடும்பம் இருக்குங்க. அப்படியா? அப்ப நீங்க 2 பேரும் ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொல்லாதீங்க. இப்ப எல்லாம் எப்பயும் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் இருக்கிறதா எங்களுக்கு 4 பொழப்பு கிடைக்குது. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த கலகத்தெல்லாம் கொண்டு என்னதான் நேச வச்சேனே, அப்ப முடிச்சேன் பட்டு வச்சேன் பருவத்தாகத்தான், விழிச்சு காத்து கண்ட பருவத்தாகத்தான், இப்ப தாமரை நீங்க உள்ள கேக்குது, அந்த ஒரு நடிக்காத உசுறு வாழுது, இப்ப தாமரை நீங்க உள்ள கேக்குது, அந்த ஒரு நடிக்காத உசுறு வாழுது. நாங்க 7 பேர்ல இன்னொன்னு வருது பாருங்க, எங்க எல்லாரோடையும் அதுதான் அழகு. அழகா இருக்கு, அவ்வளவு ஒரு அழகுங்க, கையில பிடிக்கவே முடியாது பாருங்க. இப்ப வர்றா பாருங்க. உட்காந்து உட்காந்து ஆடணுமா? யாங்க அப்படி சொல்றீங்க? எங்க அக்கா தங்கச்சி 7 6 பேர் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, எங்களை விட தாண்டி கடைசியில எங்க தங்கச்சி ஒண்ணு வருவா பாருங்க, அப்ப எங்களோட ரொம்ப அழகா இருப்பா. யாங்க அப்படி சொல்றீங்க? உட்காந்து உட்காந்தெல்லாம் ஆட மாட்டா. இல்லங்க, நீங்க ஏன் உருண்டைய பாக்குறீங்க? பாருங்க ஏங்க, நாங்க 7 பேரும் அப்படி இருக்க மாட்டோம், மனசு ரொம்ப வெள்ளங்க, அதான் அப்படி இருக்க. உண்மைதானங்க, மனசு வெள்ளா இருக்கு. கண்ணாடி
வெக்கப்படாம வா. அது வேறயா? யார பார்த்து வைக்க வருது? இன்னும் வெளியிலே வரல. பிள்ளையில பார்த்தா தம்பி இங்க வர்ற வரைக்கும் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. மைக்கு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் லைட்டை போட்டுருங்க. என்னடி மார்க்கமா வந்திருக்கீங்க? நிக்க மாட்டேங்கிறாடி. என்ன பண்ற நீ? என்னடி மொத்தமா ஆடுது? நேத்தே சொன்னேன் இந்த ஆட்டம் ஆடாத, கும்பலுக்குள்ள ஓடி நேத்தி தேடிட்டு இருக்கிறேன். தங்கச்சியா அக்காளா? அது என்னடி புடிச்சு புடிச்சு விட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறவங்கள உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயோ இங்கிட்டு புடிவா உனக்கு அப்படி நிக்க மாட்டேங்குதுன்னா ஆல்ரவுண்டுக்காரன்ட்டப்போ மிருதக்கார மாமாட்டப்போ அவங்க சரிப்படுத்தி விடுவாங்க. எவ்வளவு கயிறு கிடக்கு, நிறுத்து கட்டு. வயிறா அதெல்லாம் தாங்காது. என்ன பொம்பளை வாழ்க்கை? ஏண்டி வாழ்க்கை ஏண்டி அப்படி சொல்ற? ரொம்ப சிரமமான வாழ்க்கையா இருக்கு. ஏண்டி பொம்பளைக்கு பொம்பளை இப்படி பொம்பளை கவலை பேசலாமா? அது இல்ல மச்சான், பொம்பளை வாழ்க்கைனா ரொம்ப சிரமமான வாழ்க்கை. நீங்க பாட்டுக்கு கையில கட்டிட்டு தோலை தூக்கி தொண்டில போட்டு போயிட்டே இருப்பீங்க. நாங்க அப்படியா? என்ன பண்ற? வைக்கிறத வைக்கணும், என்னத்த வைக்கிறத வைக்கிறத, சொருகிறத சொருவணும், எடுக்கிறத எடுக்கணும். பொம்பளை சமாச்சாரம் அது ஆம்பளைகிட்ட வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆமா, பொம்பளைக்கு பொம்பளை சொல்லிக்கலாம். உங்கள்ட்ட நான் சொல்ல முடியுமா? தப்பா பேரு, நாடு தப்பா பேசும், அதனால சொல்ல முடியாது. எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கன்னு நானும் ஒரு கல்யாணம் பண்ணேன். நானும் ஒரு கல்யாணம் பண்ணியா? நானும் ஒரு கல்யாணம் உன்னையும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணானா? கல்யாணம் பண்ணா எனக்கு வரிச்ச கட்டி நிக்கிறாங்க. என்னால போன பேச முடியாது, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளவு கிராக்கி. இப்பதான் போன மேக்கப் போட்டோன்னே ஸ்டேட்டஸ் வச்சேன். ஒருத்தன் ஹாய் ரெடியா இருக்கியா வரியான்னு கேட்கிறேன். அதான் உனக்கு வேலையா? மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஸ்டேட்டஸ் வச்சோன்னு கேட்கறான். எவ்வளவு, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு கேட்கிறேன். என்ன ரேட்டு? என்ன ரேட்டா நீ பத்தியா கேட்டீங்களா? என்ன பண்றது, என்ன வாழ்க்கை அப்படின்னு எல்லாரும் கல்யாணம் பண்றாங்க. நானும் ஒரு கல்யாணம் பண்ணேன். ஒரு கல்யாணமா நீ ஒரு கல்யாணமா? கூட்ட இருக்கா இல்ல ஆகிருக்கா? நம்ம கண்ணாடி கருப்பா இருக்கும் தெரியும். அதை வாங்கி வைப்போம். அவர் தான் ரொம்ப நேரமா உள்ள வந்து உத்து உத்து பாத்துருக்காரு. அடிக்கடி உள்ள வராப்லையா? இல்ல, இந்த பந்து வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் 2 தடவை முன்னாடி வந்தாரு. எனக்கு தெரியும் அவர் இந்த பந்து உள்ள என்ன வைக்கிறான்னு பாக்கத்தான் வந்தாரு. வந்து கேட்டா கண்ணாடியை கொடுக்க வந்தேன். எனக்கு தெரியும். ஆசை நிறைவேறியதா? அப்புறம் அது இருக்கட்டும், இது பரவாயில்ல. என்னடா ஒன் சைடு குறையா இருக்குன்னு நீங்க யோசிப்பியா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த ஓரத்துல வந்து சைடுக்கு நின்றுட்டேன். இந்த மைக் செட்டுக்காரர் இருக்காரு, இந்த லைட் 5 தடவை எதுக்கு தெரியுமா அமர்த்தி அமர்த்தி போட்டாரு. அங்க இருந்து எனக்கு சிக்னல் கொடுக்குறாரு. எனக்கு அப்பவே தெரியும் நீ இந்த நோக்கத்துல தான் நீ எனக்கு லைட் 5 தடவை நீ ஆஃப் பண்ண. பத்திரமா வச்சிரு, நான் கேட்கும் போது கொடுக்கணும், வாடகை அதிகமாகும். இப்படி எல்லாம் இருக்குது. என்ன பொம்பளை வாழ்க்கை இருந்தாலும் இருந்துட்டு போகுது. எல்லாரும் கல்யாணம் பண்ணா நானும் ஒரு கல்யாணம் பண்ணேன். ஒரு கல்யாணம் பண்ணா எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட மனுஷன்.
ஈபில வேலை பார்க்கறவரை கல்யாணம் பண்ணேன். இந்த கரண்ட் வேலை பாப்பாங்க. கரண்ட் வேலை பார்க்கற போஸ்ட் மரம் ஏறு. அதான் போஸ்ட் மரம் ஏறவரை சாதாரண ஆளா அரசாங்க உத்தியோகம். மத்திய கவர்மெண்ட். ஆமா சம்பளம்னா சும்மா சாதாரண சம்பளமா அடிக்கடி போய் இன்கிரிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னு அவரை பார்த்து கல்யாணம் பண்ணேன். எப்பா உனக்கு கொடுத்தா அதை பத்திரமா வச்சுக்கிறதுல அப்படி போட்டு வச்சிருக்கிய, யாரு நாய் ஈட்டிட்டு போச்சுன்னா என்ன பண்றது? நாளைக்கு இல்லைன்னு யாராவது கேட்டாங்க நான் எங்க பதில் சொல்றது? எடுத்து பத்திரமா வச்சுன்னு நான் கேட்கும் போது கூட அப்படின்னு இருக்கையில இந்த லைன் மேல கல்யாணம் பண்ண எப்பேற்பட்ட வாங்கடாலே பழகிக்கங்கடா. வாங்கடா காலையில மசாஜ் பண்ணா உடம்புக்கு நல்லது. குரூப் வேட்டி வாடா ஓடுறாங்க தெரியும் அப்படின்னு பார்த்து பயப்படுறாங்க. பயப்படுறா. இது வாங்கடாலே ஒரிஜினல் வாங்கலாம். கூடா தம்பி இடியாப்பம் இடியாப்பம் கூடு கூடு குரு மச்சான் கூடு மச்சான். நீங்க கூடு மச்சானா இல்ல இடியாப்பம் மச்சானா? ஏன் மச்சான் வெக்கத்தை பத்தியா உனக்கு? உனக்கு வெக்க வந்துருச்சா? இப்பவே கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி ஜிபில வேலை வைக்கிறாரு. கல்யாணம் பண்ணி சரி கல்யாணம் பண்ண எப்பேற்பட்ட மாப்பிள்ள கரண்ட் கம்பம் ஏறவர் நல்லா நம்மளை வச்சு காப்பாற்றணும். கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தவன் மேலே ஏறி போஸ்ட் மரம் ஏற நினப்புல ஏன் மேலே ஏறினேன். சரி என்ன ஏறித்தான் செய்ய போறான்னு நான் நினைச்சா முன்னாடி இருக்கிற பீஸ் எடுத்து பின்னாடி போட்டுட்டேன். பின்னாடி இருக்கிற பீஸ் எடுத்து முன்னாடி போட்டேன். குடும்பம் விளங்குமா? இவன் சரி வரமாட்டான் அப்படின்னு அவனை கழட்டி விட்டேன். கழட்டி விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு இவரை கல்யாணம் பண்ண பசி டிரைவரை. பசி டிரைவர்னா சும்மாவா எக்ஸ்பிரஸ் ஓட்டுறவர் 1 to 1 பாயிண்ட் டு பாயிண்ட் மஞ்சள் கலர் வண்டி. எங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் போற வண்டி. இடையில புரடாச்சேரியில கூட இறங்க முடியாது, நீடாமங்கலத்தை இறங்க முடியாது. அப்பேற்பட்ட டிரைவர் பாஸ்ட் ஒரே வண்டி எடுத்தா நான் அங்கதான் போய் நிற்பார். அப்பேற்பட்ட மனுஷனை கல்யாணம் பண்ண. சரி பஸ்ல பிரியா போகலாம் பிரியா வரலாம். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு. பொங்கலுக்கு கூட போனஸ் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுனது என்ன சாதாரணமாவா? என்னாச்சு? முதலிரவு அன்னைக்கு முதலிரவு நம்ம ஊர்ல மாதிரி திருவிழா எங்க ஊர்ல இந்த சின்ன பையில இந்த கூழு பையில இருக்கானே அவனை மாதிரி பையில என்ன பண்ணிட்டாங்க விசில வாங்கி ஊதி விட்டாங்க. இவன் பஸ் டிரைவர் ஆச்சா பஸ் ஓட்டுற நினைப்பு வந்துருச்சு. என்னையே ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன். 107 பைபாஸ்ல ஏத்துற மாதிரி வண்டிய வண்டி 300க்கு போச்சு 5வது கீர்ல மாத்திட்டான். ஓட்டுனா ஓட்டு நிறுத்தவே இல்லை. வலி தாங்க முடியல. நிறுத்துறா முடியலடான்னு சொல்லுவோன்னு பார்த்தா முடியல. ஏன் எப்படின்னா என் வாயில துணிய வச்சு திணிச்சிட்டு 2 கையும் கட்டில் அப்படியே கட்டி வச்சு என்ன ஓட்டுனா எப்படி நிக்க முடியும்? முடிச்சா ஸ்டேரிங்க அவன் பாட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கான். அப்புறம் என்ன ஆகி போச்சு, அந்த காரைக்குடியில நான் இருக்கிற ஏரியாவில் கூர்க்கா வருவாப்புல. அந்த ஆளு அந்த நேரத்துல 12 மணியை போல வந்து விசில ஒரு ஊதவும் என் உயிரை காப்பாற்ற இல்லைன்னா அன்னைக்கு என் டப்பா கழிஞ்சு போயிருக்கும். நல்ல வேலை காவந்து பண்ணிட்டாரு கூர்க்கா. அவர் தான் சரி வரல. அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த ஆள் மைக் செட்டுக்காரு இருக்காருல்ல, இவர் இல்ல இவரை மாதிரி ஒரு மைக் செட்டுக்காரு. இவர ஆர்வத்துல இருக்காரு. நாளை காலையில வந்து கிட்டி அடிக்க காலைல கிட்டி அடிக்கலாம் தெரியும். இந்த மைக் செட்டுக்காரன் இப்படிப்பட்ட ஆளு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா மாதிரி திருவிழாவில் பேசுறாரு. போன வாரம் கோவில் வண்டியில கட்டியிருந்தாரு. இந்த வாரம் நீடாமங்கலத்துல கட்டியிருக்காரு. அடுத்த வாரம் கொரடாச்சேரியில கட்ட போறாரு. கொரடாச்சேரியில கொரடாச்சேரி அப்படி வரிசையா ஊர்லயே வாரம் கட்டிட்டு இருக்காரு. வருமானம்னா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா மைக் செட்டு பேசுறாப்புல. சாதாரணப்பட்ட மனுஷனா இவரை கல்யாணம் பண்ண மைக் செட்டுக்காரர் கல்யாணம் பண்ண இந்த மனுஷன் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஊரு பூரா எனக்கு என் புருஷனுக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். இவர் தானே எனக்கு முதல் புருஷன். இப்ப புருஷன் அவரு கரண்ட்ல வண்டி செட்ல போல அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆகி முதல் இடம் இருக்கிற தீப் லைட்டை பூரா போக்கஸ் லைட்டை பூரா கட்டி சுத்தி ஊரு பூரா கட்டி வச்சுட்டா. சீரியல் பல்பெல்லாம் கட்டிட்டாரு.
முதலிரவுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் வீடு ஃபுல்லா கட்டிட்டாரு. ஸ்பீக்கர் வேணும்ல, இந்த ஆரன் இருக்கு பாருங்க, ஆரன் பூரா வீட்டை சுத்தி அவுட்டருக்கு கட்டிட்டாரு. ஏன்னா முதலிரவு நடக்கிற சவுண்ட் ரொமான்ஸா வெளியில கேட்கணும். மைக்ல வச்சு மைக்க பெட்ரூமுக்கு அடியில வச்சிருக்காரு. ஏன்னா சவுண்ட் மேல இருந்துச்சுனாக்க சவுண்ட் மேல போயிடும், கீழே இருந்தாலும் சவுண்ட் கரெக்டா வெளில கேட்கணும். மைக் செட்டா கட்டிட்டாரு. கட்டிட்டு ஒத்த கை மைக் எடுத்துட்டாரு, கையில புடிச்சிட்டாரு. மைக்க கையில புடிச்சு என்ன சொல்றாரு? பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்பிற்குரிய ரசிகர்மா பெருமக்களே, இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் எனக்கும் எனது துணைவியாருக்கும் முதல் இரவு நடக்க இருக்கிறது. ஆகையால் ஆங்காங்கே இருக்கும் ரசிக பெருமக்கள் அனைவரும் எனது முதலிரவை கண்டு கழித்து செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம். மைக் செட்டுக்காரு, எப்பேற்பட்ட முதலிரவு! கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறுறாங்க. ஒருத்தன் கூரைய பிரிக்கிறான், ஒருத்தன் ஓட்ட பிரிக்கிறான், ஒருத்தன் சன்னலை உடைக்கிறான், ஒருத்தன் கடப்பாரை வச்சு வீட்டு வாசப்படி உடைச்சிட்டான். உள்ள வர்றதுக்கு என்ன கொடுமையை பார்க்க. நல்ல வேலை நம்ம கவர்மெண்ட் தான், அப்படியாப்பட்ட கவர்மெண்ட். அந்த நேரத்துல பார்த்து கரண்ட் போச்சு. கரண்ட் போலன்னா என் வாழ்க்கையே பாலா போயிருக்கும். இந்த ஆளு சரி வரம்ட்டான்னு கழட்டி விட்டேன். கலட்டி விட்ட சும்மா இல்ல, வாழ்க்கை செம்மையா இருக்கணும்ல. ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணு. எப்பேற்பட்ட வாழ்க்கை அரசியல்வாதி, எப்பேற்பட்ட வாழ்க்கை அரசியல்வாதி. சும்மா சாதாரணமாவா சில்லற பழங்கம்யா. ஏசி கார்ல போகலாம், ஏசி கார்ல வரலாம், கறி மீன் காய்கறி அனைத்து வீடு தேடி வரும். திடீர்னு பிளைட்ல ஏறலாம், கொல்கத்தா போகலாம். திடீர்னு போனா சிங்கப்பூர், கொல்கத்தா. திடீர்னு சிங்கப்பூர் போகலாம், திடீர்னு மலேசியா போகலாம். இதெல்லாம் சுத்தி பார்க்கலாம். யாருக்கு இந்த கொடுப்பனை நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பிறக்கலாம், ஒன்னும் பிறக்கலாம். எப்படி பிறக்கும்? என்னைக்கு கல்யாணம் பண்ணானா அன்னைக்கு மறுநாள் பூரா அன்னையிலேருந்து வரிசையா மீட்டிங் ஊர் கூட போயிடுறேன். வீட்டுல இருந்து செஞ்சாதானே புள்ள பிறக்கும். ஏன் வீட்டுல இருக்கிறதே இல்லை. சரின்னு நான் போகாத கோயில் இல்லை, பார்க்காத ஆஸ்பத்திரியில பண்ணாத வைத்தியம் இல்லை, செய்யாத வேண்டுதல் இல்லை, எல்லாம் பண்ணணும். ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் மாசம் ஆயிட்டேன். நான் எத்தனை மாசம்? 12 மாசம். 12 மாசம் 82 நாள். டெலிவரி ஆகல. பிள்ளை அப்படியே கல்லு மாதிரி இருக்கு, ஒண்ணு வெளியில வராது. வரும், அவன் கையை விட்டு என்னைக்கு எடுக்க போறான் மைக் செட்டுக்கார் மாதிரி அன்னைக்கு தான் வெளியில வரும். அப்படி இருக்கையில மாசம் வேணா ஒரு பொம்பளை என்னக்கா பண்றது? கல்யாணம் பண்ணாக்கால முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க 2-3 ஏர். நீங்க மாசம் ஆனா என்ன பண்ணிருப்பீங்க? முதல் மாசம் ஆகல, நீங்க எல்லாம் மாசம் ஆகலையோ? சரி தெரியாம கேட்டு பின்னாடி உட்கார்ந்துருக்கிற அக்காலாம் மாசம் ஆனா ஒரு பொம்பளை என்ன பண்ணலாம்? நம்ம யாரு மாசம் ஆனதுக்கு காரணம் யாரு? நம்ம வீட்டுக்காரர். நம்ம வீட்டுக்கார்ட்ட போயிட்டு மாசமா இருக்கேங்கன்னு சொல்லணும். முதல்ல அவர்கிட்ட சொல்றது என்ன இன்பம் அப்படின்னு என் வீட்டுக்காரரை பார்த்து ஏங்க நீங்க அப்பாவா போறீங்கன்னு சொன்னேன். புடிச்சா மைக்கா. இதற்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, இது எதிர்கட்சிக்காரன் செய்த செயல்ன்ட்டான். ஏன்டா நான் மாசமானதுக்கு எதிர்கட்சிக்காரன் என்னடா பண்ணுவான்? எப்படியெல்லாம் போகுது வாழ்க்கை, இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டுதான் நான் என் தோழிகளோட தங்கச்சிகளோட சேர்ந்து இங்கே இருந்து வாழ்ந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். காணா என் ஜாமான் குறையா இருக்கு. வைச்சட்டுக்காரு தருவாரா தரான்னு எனக்கு தெரியல, இல்ல காலையில தான் தருவாரான்னு தெரியல. காலையில தான் தருவேன். அப்ப ஆட்டம் ஆடும்போது குறையா இருக்கான், எல்லாம் லேசா ஆட்டிக்கிறேன் பாத்துக்கங்க. கூப்பிட்டுருவோமா அக்கா? தெலுங்கு 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 பாடி தெலுங்கு அங்க போய் மிருதகாட்ட போய் கொடுப்பாரு, வாங்கிக்கோ. ஏய் அங்க மிருதகாட்ட போய் வாங்கிடு, அதை போய் வாங்கி முதல்ல வை. நல்லா நல்லா அவங்க மாட்டான், நல்லா அவங்க புரி புரி என்ன வந்துச்சா என்ன வரான் அப்படியே இறங்கி போ. அவர் எடுத்து அவர் என்ன பண்ணாரு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ அமைக்கி பார்த்துட்டே கூட வருது. உன் மேல அவ்வளவு பிரியமா இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்ன எல்லாரையும் பேசிக்கிட்டு இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? என்ன ஒரே பக்கமா வைக்கிற? நான் ஆட்டினேன்ல, நீ லேசா ஆட்டி காட்ட. ஏன் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆனா
நீ வேணா எடுத்து போட. என்ன நீங்க வச்சுக்கிட்டே எடுத்து போறத நான் எப்படி எடுத்து போட முடியாது? தெலுங்கு ஏண்டி என்ன நீ என்ன ஜரக்கு அடிச்ச மாதிரி வச்சு என்ன இதுல தூக்கி தூக்கி என்ன பண்ணிருந்த? இங்க பாரு அடக்க உடக்கமா ஆமா என்னைய கட்டி பிடிச்சியா? ஐயாம்மா நம்ம எல்லாம் ஒன்னா தானே பிறந்தோம். நீ அவளை மட்டும் கட்டி பிடிக்கிற, என்னைய கட்டி பிடிக்கல. நீ ட்ரம்மு மாதிரி இருக்க, அதனால உன்னை கட்டி பிடிக்க முடியாது. சம்மு ட்ரம்மு ட்ரம் இல்ல ட்ரம். ஆனா இதுல உடம்பு இருக்கு அப்படின்னா எந்த ஒரு வினையும் இல்லாத வெள்ள வெள்ளித்தனமா ஆமா மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. மனசுக்குள்ள ஒண்ணும் இல்ல, இதுக்குள்ள ஒண்ணும் இல்ல. உட்கார்ந்து ஆடி பார்த்ததுல நான் பார்த்தது இல்ல. நான் இன்னைக்கு விட மாட்டேன். விடியாகல்ல ஆடுவோம். அல்ல விடியாகல எதுக்கு அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் பாவடம் தான். நான் ரசிக்கிறதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்க. அவுத்து போட்டுட்டு அப்புறம் ஆடு. இல்ல இல்ல அதனால ஆசைப்படுறல, அதனால கொஞ்ச நேரம் விளையாடலாமா? எல்லாம் ரெடி. ஆமா ஆடு உலகம் நானே நானே மழை அடிக்குதடி, எல்லாம் செவியில் வழிய வழிய அடிக்குதடி, நீங்க வீடுகள் வைகி வைகி கதை படிக்குதடி, முதலில் வந்து மனதில் என்று குரல் படிக்குதடி. அப்பப்பா ஆடு உலகம் நானே நானே மழை அடிக்குதடி, எல்லாம் செவியில் வழிய வழிய அடிக்குதடி, நீங்க வீடுகள் வைகி வைகி கதை படிக்குதடி, முதலில் வந்து மனதில் என்று குரல் படிக்குதடி. கண்ணாடி காதல்
புண்ணியம் செய்தேன் நான் உன்னைய புன்னகை புரிதாயே பூமுக வளர புண்ணியம் செய்தேன் நான் உன்னைய புன்னகை புரிதாயே பூமுக வளர கண்ணிலம் கண்டால் தலைவாணி வாழ்க கண்ணம் கண்டால் தலைவாணி வாழ்க தேனை பூரித்து தேமலிதோடு நாடு முழுது தனி தனிய மலை எடுக்கிறடி யாச்சு வீட்டு மலிய மலிய எடுக்கிறது நீல வெளிய மலிய வயது நம்பி படிக்கிறது ஒரு இணை பார்த்து மனதில் என்று ஒரு கொடுக்கிறது பாடிங்க இவ்வளவு பிள்ளையாடி நீ என்ன தெரிஞ்ச உடை நீ தான் சொன்ன உட்கார்ந்து ஆட சொன்னீல்ல அதான் ஆடை போட்டு வச்சிருக்கா அதுக்காகவா அதுக்காகவா ஏ அன்னைக்கு ஒரு ஒரு உடை மாத்திட்டு வந்தீங்களா உட்காந்து ஆடி எந்திரிக்கிறோம் சரி அதை போட்டுட்டு வை எந்த உடை போட்டு நல்லா இருந்துச்சு அதை போட்டு வரும் ஒரே சந்தோஷம் தான் என்றைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் மனசுல எல்லாத்தையுமே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சந்தோஷமா இருக்கியா இவ்வளோ சந்தோஷம் போதண்டி அம்மா உன் சந்தோஷம் அதே மனுஷனுக்காருக்கா இருப்பாரு ஆ, அவர் வச்ச சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படியா 3000 ரூபாய் தரேன் இருக்கா எதுக்கு நாளைக்கு ஒரு நாள் வந்தாக்கா ஒரு நாளைக்கு எதுக்கடி கூப்பிடுது ஏக்கா 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 கொஞ்ச நேரம் உட்காருங்களேன் அதுக்குள்ளே எழுந்திரிச்சு போறீங்களே இந்த கருப்பசாமியில வர்றதா ஆமா போகக்கூடாது. போற வழியில கரையான் வரும், போகாதிய. பொன்னப்பம் வரும், மோகினி நின்றுகிட்டு இருக்காங்க. கருப்பு சாமியை கூட அழைச்சிட்டு போனாதான் வீட்டுக்கு போகலாம், போகாதீங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு வருவாங்க, இருங்க. அமைதியா உட்கார்ந்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த பெரியக்கா தான் எல்லாரும் கிளப்புறாங்க. பெரியக்கா நீங்க தான் அதை ஹெட் மாஸ்டர்னு நினைக்கிறேன். ஹெட் மாஸ்டர் சரியா இருந்தாதான் எல்லாம் சரியா இருக்கும். இல்லடி நாடம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் எந்திரிச்சு போனா எழுந்து அவங்க மட்டும் போக மாட்டாங்க. இடியாப்பம் சரி போட்டு நேரம் ஆயிடுச்சு இருக்கு. சரி கொஞ்ச நேரம் இன்னும் விளையாடுமா? நேரம் ஆயிடுச்சுல. தென்மதுரை சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். கண்ணம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். தென்மதுரை சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். கண்ணம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். என்ன சொல்ல மாப்பிள்ளைகள் திட்டமில்ல, நல்ல வெள்ளை தையை பாரு நாங்க மாத்த போறவாங்க. தென்மதுரை சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். கண்ணம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். மாலை நேரத்தில மாமி வீட்டில வெளியில நான் பார்த்து பாழ நான் கொடுத்தா மாமே வாங்கல, பார்த்த பார்வையிலே எதுவும் தோணல. என்னோட மேனியத்தான் பொன்னாக அறிவனைப்பா, வந்தா சூறாவளி வேகம்தான். கண்ணோடு இருக்க வைப்பா, உள்ளூர சிரிக்க வைப்பா, வந்த கிழக்கத்தில நான் தான். சொப்புது ஒண்ணு பொண்ணுனா பொழுது வரும் நாள், நான் என்ன சொல்லி பாட நான் சொல்ல மாட்டேன். தெம்மதிர சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் கட்டி கொள்ளம்மா, கண்ணம்மா கல்யாணம் கட்டி கொள்ளம்மா. காலை நேரத்தில மயிலை ஆத்தில காந்தா நீராட யாரும் பார்க்கல. மஞ்சை கிழங்கெடுத்து அரைச்ச கல்லுல எடுத்து நான் போசேன், என்னால் முடியல. அழமரம் கேக்குதம்மா, அள்ளிமுக வேக்குதம்மா, வந்த ஆளு அது யாரம்மா? சந்திரனை போலாங்க இந்திரனை போலாங்க, வந்த மாமனவன் தானம்மா. சொப்புதவனே பொண்ணுனா பொழுது வரும் நாள், நான் என்ன சொல்லி பாட நான் சொல்ல மாட்டேன். தென்மதுரை சீமையில மீனாட்சி கோவில்
ஆமா அதனால வேகமா உள்ள போயிருக்கா. துணி மாத்துறதுக்கு இருந்தாலும் அதோட உட்காந்து ஆட முடியாதா? உள்ள போயிருக்கா. அதனால எப்படி உட்காந்து ஆட முடியும்? சரி ஆமா, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கால, அதனால உட்காந்து ஆட முடியாது. அதனால மிருதகாரர் சொன்னோடனே ஓடிட்டான். மிருதங்காரர் தான் இந்த வேலை பண்ணதா? அவர் அவ்வளவு ஆர்வமா இருக்காரு. பாவம் இல்லையாவ? வீட்லயுமே தூங்கவே மாட்டாங்கிறாங்க. உட்கார்றது கொஞ்ச நேரம் ஆகும், எழுந்திருக்கிறது கொஞ்ச நேரம் ஆகும். மேடி அவ எப்படி ஆடுறது? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொற்கரிடம் பாக்கு வச்ச ராசாத்தி. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொற்கரிடம் பாக்கு வச்ச ராசாத்தி. அது என்னமோ கீழே வந்துச்சு. என்னன்னு தெரியலமா, புள்ள பிறந்துருச்சு. உள்ள மாசமா இருந்திருக்காளா? முதல்ல சும்மா தானே இருந்தா, அதுக்குள்ள என்னன்னு தெரியல. எப்படி அதுக்குள்ளயா காலகட்டம் உள்ள போனுச்சு. கருவிட்டு வந்துச்சோமா? கம்ப்யூட்டர் காலம். பல்லாக்கு குதிரை என்னடி பண்ண? உட்காந்து என்னமோ எந்திரிச்சிய? ஆமா, நான் கேட்டதுக்காக செஞ்சியா என்ன? என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப இதுல சும்மாவா? கயிறா? உனக்கே தெரியாதா? அது ஒண்ணு வச்சுக்கோங்க, உள்ள வந்து கொடுத்துருங்க. 100 ரூபா 100 ரூபா. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, அதாவது தூக்கி வீச்சுடி. அப்புறம் எப்படி ஆட? அப்படியா? மறந்துட்டேன். சரி வாங்க, 7 பேர் இங்கே நின்றுகிட்டு இருந்தா அங்க வேலை அரண்மனை கோட்டையில் நிறைய வேலை இருக்கு. அடுத்த வாரம் நந்தவனத்துல வந்து நிறைய விளையாட சந்தோஷமா ஆடலாமா? ஆ. எங்க நீங்க ஆடுனீங்க? வாங்க போலாம். ஆ